இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பேசிக்கான கேக்கு. நேற்று என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதை வச்சு கேக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம பண்ணுறோம். அதுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. அது 400 கிராம் எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு பட்டர் 400 கிராம், முட்டை 7 முட்டை எடுத்துக்கோங்க, சீனி 400 கிராமு, வெனிலா எசன்ஸ் 4 டீஸ்பூன், இது பிளாக்லேயும் வரும் ஒயிட்லேயும் வரும், பேக்கிங் சோடா டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதான் பேசிக் வெனிலா கேக்குக்கான நமக்கு மெஷர்மெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் ஸ்கேலு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜல்லடையும் இதுக்கு தேவை, அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கேக்குனா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். அன்சால்டட் பட்டராக இருந்தாலும் ஓகே, சால்டட் பட்டர்னாலும் ஓகே. அன்சால்டடாக இருந்தால் ஒரு பிஞ்சு சால்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். ஆனால் கட்டாயமாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அவனில் வச்சு எடுத்திங்கன்னா, டீஃப்ராஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கீழே அந்த பவுல் ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு துணியை போட்டுட்டு இப்போ நல்லா ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இதில் அரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே சீனியை சேர்க்கலாம். மொத்தமாக ஒரே நேரத்தில் சீனியை கொட்டி மிக்ஸ் பண்ணாமல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டு வரணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுமாதிரி முட்டையும் ஒரு முட்டை ஒரு டைமுக்கு தான் யூஸ் பண்ணணும். முட்டையை நேரடியாக நீங்கள் அதிலே விடாதீங்க. ஒரு சின்ன பவுலில் தனியாக செப்ரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளண்ட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே முட்டையை ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக பவுலில் உடச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த ஓடோ அல்லது கெட்ட முட்டை சில இதெல்லாம் இருக்கும், அதை பார்த்து நம்ம செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட வெண்ணிலா எசன்ஸை நான் அதில் சேர்த்துருக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்றதுனால நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எது விருப்பப்பட்டாலும் நீங்கள் இதில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கணும். அப்புறம் நான் இடையில சொல்ல மறந்துட்டேன், முட்டை அதுவும் ஃப்ரிட்ஜ்லேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம ஜல்லடையில் போட்டு ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சலிக்க போகிறோம். மாவையும் நீங்கள் தனியாக ஜல்லடையில் போட்டு சலிக்கும் போது ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா இதில் சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடான்றது நம்ம நார்மலாக ஆப்ப சோடா யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடரும் இதோட சேர்த்து நல்லா சல்லடையில் சலித்து எடுத்துருங்க. எந்த துகளும் இருக்கக்கூடாது. கீழே ஒரு பேப்பரோ இந்த மாதிரி துணியோ போட்டுட்டா இடம் ரொம்ப மெஸ்ஸி ஆகாது, நம்ம க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பட்டர் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்க்கணும். சேர்க்கும் போது நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா மரக்கரண்டியோ அல்லது நம்ம மிக்சிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல ஒரு கரண்டி, அதை வச்சு தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. இதோட பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அது விருப்பப்பட்டால் நீங்கள் கடைசியாக 1 அல்லது 2 வாட்டி மட்டும் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண மிக்ஸை நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் பார்பி கேக் பண்ணுறதுனால பவுலில் கிளாஸ் பவுலில் ஃப்ராக் மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு அதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு ரவுண்டு டின்லேயும் நீங்கள் ஊற்றி வச்சுருக்கேன் ஒன்று. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் பாதி அளவுக்கு தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது மேலே வந்துடும். அதனால் ஒரு 3/4 வாசிக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். இப்போ இதை சமப்படுத்தி வச்சிடலாம். நம்ம அவனில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும். 2 பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கணும். 200ல் வச்சுக்கோங்க. அவனில் டைரெக்டாக நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் வச்சிங்கன்னா கேக் பேக் ஆகும்போது நமக்கு ஈவனாக இருக்காது. அதனால் ப்ரீஹீட் ஆன அவனில் தான் நம்ம கேக் டீனை நம்ம இதில் வைக்கிறோம். என்னோடது இது ஓடிஜி அவனு, மாஃபி ரிச்சர்ட்டில் உள்ளது. ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது.
கிளாஸ் பவுலில் நான் வச்சுருக்கிறதுனால கீழே வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கிறேன். ஏன்னா கிளாஸ் பவுல் ரவுண்டாக வராமல் அது ஷேப் கொஞ்சம் மாறிடும் கீழே ட்ரே வைக்காமல். இப்போ டைமிங் செட் பண்ணிவிடுவோம். இப்போ முதல்ல வந்து 27 மினிட்ஸ்க்கு நான் வைக்கிறேன். 2 பக்கமும் பேக் ஆகணும். 180 டிகிரியில் வச்சுருக்கேன். இப்போ நடுவில் ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. ஸ்க்யூவர் வச்சு பார்க்குறோம், வேகாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணுறேன். இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா கேக்கு ஈவனாக குக் ஆகிருக்கு. நான் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால் நமக்கு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். முதல்ல கூலிங் வந்து போகணும். கேக்கு வந்து நம்ம எடுத்த உடனே அப்படியே ட்ரேயோடு வைக்கக்கூடாது. அதனால் கூலிங் ரேக்கில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கிளாஸ் பவுலில் பண்ண கேக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.